ஹலோ கேஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து பிரைவேட் டியூட்டர்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 8 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போக செஞ்சீங்கன்னா உங்களால் முடிச்சு சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிறகு நான் வச்சுக்கோங்க. இப்போ தான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் வரும். கண்டிப்பாக இந்த எபிசோட சூப்பராக இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பாருங்கள். சரி வாங்க நம்ம கதை போகலாமா. இப்போ பார்த்தா காலையிலேயே இவங்க 3 பேரும் போயிட்டு இருக்கும்போது பரவாயில்ல, 3 விட இப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அவங்க போகும்போது திடீர்னு பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணி வரேன். யாருடன்ற மாதிரி பார்க்க அங்கே பார்த்தோம், ஏய் லிடியாவோட தங்கச்சி, எதுக்குடா அப்படி காய்ச்சி பச்ச மாதிரி பார்க்குறேன், ரே ஜோஸ் உன்னை நான் எனக்கு சொந்தமாக்க போகிறேன் அப்படின்னு உள்ளுக்குள்ள பார்த்தா அவன் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஹீரோவும் ப்ரொஃபஸரோடைய ரூமில் வந்து படிச்சுட்டு இருக்கான். என்னடா ரிப்போர்ட் எல்லாமே பார்த்துட்டு இருக்கியா? சாரி சார், உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் இந்த இடத்துல படிச்சுட்டு இருக்கேன். பிரச்சனை யூஸ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் இன்னொரு பக்கம் வந்து அவருக்கு தேவையான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோன் காலம் வரேன். ஆலன் அது யாருன்றது கேள்றான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் பேசுறதுல, இது ஹேலன் தானே, நான் ரிச்சர்ட் பேசுறேன், நல்ல வேலை நீங்க எடுத்துட்டீங்க, இங்க பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, திரும்பி ரெடியா பண்ற வேலையா? ரெடியா இல்ல இந்த முறை அப்படின்னு சொல்ற. அவன் மிச்ச விஷயத்த சொல்றதுக்கு எடுத்து ஹீரோ ஷாக்கா வரான். அதுக்கப்புறம் லைனு லேன்ஸ்டர், நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நீ ஒத்துக்காமலாம் போக முடியாது. அப்புறம் உன் பக்கத்துல இருக்க ஹார்வர்ட் சபிக்கப்பட்ட குழந்தை, எனக்கு தெரிஞ்சு அவ உன் கூட இருக்கிறதுனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, உனக்கும் அவளுடைய சாபம் துத்திச்சா, எவ்வளவு தெரியும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லாம் சொல்லிருப்பேன் அப்படின்னு அவன் அட்டாக் பண்ண போக, உன்னுடைய சிஸ்டர் மாதிரி தான் நீயும், உன்னை நான் அடைஞ்சு திருவேன், ஆஃப்டர் ஆல் நீங்க எல்லாமே பொண்ணு தானே, ஒரு ரெடி அடிச்சானா கண்டிப்பா எல்லாருமே தானா பேச்ச கேட்பீங்க, இதுக்கு மேலே என்னால பொறுத்துக்க முடியாது, வாடா நீயும் நானும் டூயல் போட்டுப்போம் அப்படின்னு அவனுக்கு சவால் விடுறான். என்னது? அப்புறம் பார்த்தா இவங்க 3 பேருமா சேர்ந்து சட்டை பண்ண ரெடியா இருக்க. ஆமா, ராயல் ஃபேமிலியோட ரெக்வஸ்டின் பேர்ல நீ இதை ரெக்வஸ்ட ஏத்துக்காம போக முடியாதுல சண்டையா, அதனால இதுக்கப்புறம் நமக்குள்ள சண்டை இருக்கடா, அந்த சண்டையோட முடிவுல நீ தோத்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் எங்களுடைய எந்த ஒரு ஃபேமிலியை சேர்ந்த மெம்பரையும் நீ துன்புறுத்தக்கூடாது, ஓடிடணும், அப்படி நாங்க தோத்துட்டோம்னா நாங்க உனக்கு அடிமைன்னு சொல்றோம். கடுப்புல அதுக்கப்புறம் அவங்களை கூட்டின்னு போறோம் வேற ஒரு இடத்துக்கு. என்னப்பா இந்த இடத்துல எப்படி சண்டை நடக்கணும், என்ன பெருசா நடக்க போதோ தெரியலையே, கவலைப்படாத, என்னுடைய அண்ணன் நான் கூப்பிட்டுருக்கேன் உதவிக்கு. இவன் பிரின்ஸ் பார்த்தா இன்னொரு பக்கம் கடுப்பாயிட்டு தன்னுடைய ஒரு ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ணதுக்காக போக பார்ப்பான். அந்த ஒரு சமயத்துல கூட இருக்கவங்க எல்லாருமே, சரி இது உங்களுடைய டியூட்டி கிடையாது, தயவு செஞ்சு வந்துருங்க, பாவம் அந்த சின்ன பசங்க அப்படின்ற மாதிரி இவனுக்கு சொல்லவும் இவனிலே போட்டு அடிக்கிறான். எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட இப்படி பேசுவீங்க நாய்களா, ரெஸ்பெக்ட்னா என்னன்னு தெரியுமா, அதை நான் இன்னைக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு முழுமையா பார்த்தா ஸ்வாடோடைய கண்ட்ரோலுக்கே மாறிட்டான். எதுக்கட இவன் தேவையில்லாம அவங்களே போட்டு அடிக்கிறான்ற மாதிரி. அதுக்கப்புறம் இதுங்களும் பார்க்க உடனே பார்த்தா அவன் அட்டாக் பண்ண வரவும் இல்லாம டீனாவும் அவனை ஃப்ரீஸ் பண்ணிடுறான். இருந்தாலுமே அதெல்லாமே உடச்சுக்கின்னு இவங்களை அட்டாக் பண்ண வர காரணம் என்னன்னு கூப்பிட சமவேகமா போறான். இன்னொரு பக்கம் இன்னைக்கு உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன், உங்க 3 பேரும் இதுக்கப்புறம் நான் ஒரு அடிமையா நடத்த போறேன். இன்னொரு பக்கம் பார்த்தா ஸ்டெல்லாவும் பிரின்ஸ் கிராட், வேணாம் ஏய் வாய மூடின்னு பாரு, ஃபெயிலியர், ஓவரா பேசினா அவ்வளவுதான், உன்னால சுப்ரீம் மேஜிக் கூட மாஸ்டர் பண்ண முடியல, அப்போ என்னத்துக்கு நீ பேசுற அப்படின்னு அவன் கேவலமா பேசுறதுல அவளுக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏய் அமைதியா இருங்கப்பா அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை வந்துட்டு அந்ததுக்கு என்னதான் இங்க நடக்குது, பிரின்ஸ் கிராட் நீங்க கையில வச்சுட்டு இருக்குது ரொம்ப மோசமான வெப்பன், அதை கீழே போடுங்க, நீ திரும்பியும் வந்துட்டியா, இந்த இடத்த விட்டு போடா, முதல்ல கேர்ள்ஸ் நீங்க இந்த இடத்த விட்டு போங்க, ஆனா நாங்களும் உங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் சார். கிராட் அதுக்கப்புறம் ஹீரோவை போயிட்டு கண்ட மணி அட்டாக் பண்றான். ஹீரோ தன்னுடைய மேஜிக் பவர் பயன்படுத்தினாலுமே அவன் ஷீல்டை வச்சு தடுக்கிறான். அது எல்லாமே அந்த ஸ்வாடோடைய பவர் தான். ஹீரோ தன்னுடைய எர்த் மேஜிக்கை பயன்படுத்தி அவனை மொத்தமா மூட, இந்த இடத்த விட்டு நீங்க கிளம்புங்க, நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாலுமே அடுத்த கிழமை இவன் அதெல்லாமே உடச்சிக்கின்னு வரேன். அட கடவுளே, ரொம்ப மோசம், நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு, எனக்கு நான் பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது ஹீரோ இன்னொரு பக்கம் அவனுடைய ஸ்வாடை பார்த்து காமிச்சிடறான். அதுல தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ஈனா இன்னொரு பக்கம் தடுக்க, இருங்கடி உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுன்னு சொல்லிட்டு இவங்களை இன்னொரு பக்கம் அட்டாக் பண்ண போக, ஆனா இவங்க 3 பேருமா சேர்ந்து சுப்ரீம் ஸ்பெல் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க பயன்படுத்தி. இதனால அவனுடைய பேரியர் கொஞ்சம் கொஞ்சமா உடையிறது. ஹீரோ இதை நோட்டீஸ் பண்ணிட்டு அவனுடைய பவர் பத்தாததுக்கு பயன்படுத்துறான். நல்ல வேலை பண்ணீங்க 3 பேருமா சேர்ந்து. ஹீரோ அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமா அப்படியே வெடிக்க இருக்கிற அந்த அந்த ஷீல்டு அவன் கதறான், இது பத்தாது, ஒட்டு மொத்தமா இன்னும் பவரை பயன்படுத்துன்னு சொல்லவும் அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க 3 பேருமா சேர்ந்து அவங்களுடைய சுப்ரீம் ஸ்பெல் எல்லாத்தையுமே பயன்படுத்த போக செல்ல இன்னொரு பக்கம் என்னோட தங்கச்சி சுப்ரீம் ஸ்பெல்ல பயன்படுத்துறாலே ஒரு வழி அவங்க பயன்படுத்தி அடிச்சிட்டாங்க. நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன், போயிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போங்க, நீங்க இது பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, ஆனா உங்களுக்கு நினைச்சு எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு, உங்களுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா. அவன் அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் சாகல, அவன் திரும்பி ஏஞ்சி அட்டாக் பண்றான். ஹார்வர்ட் லென்ஸ்னர் உங்களை நான் எனக்கு அழிக்க விட மாட்டேன் அப்படின்னு மொத்தமாவே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த மோசமான சபிக்கப்பட்ட ஸ்வாடுனால மாந்திரம் மாற ஆரம்பிக்கிறான். கிராட் இன்னொரு பக்கம் இருடி உங்களை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களை அட்டாக் பண்ண போக என்னதான் அவங்க ஷீல்ட் எல்லாம் கிரியேட் பண்ணாலுமே அதெல்லாமே அசால்ட்டா தடுத்துறான். ஹீரோ இன்னொரு பக்கம் ஷீல்டு கிரியேட் பண்ணாலுமே அவனையும் அடிச்சிடான். கிட்ட வந்துட்டு சாவுடா இன்னைக்கு தானே அவனுக்கு சாவிப்போ அப்படின்னு அடிக்கும் போது திடீர்னு பார்த்தா அவன் மூஞ்சில யாரோ காலை வச்சு தள்ளி விடுவோம் போடுவான். அவன் தூரத்துல போய்வான். யாருடான்னு பார்த்தா லெடியா டைமிங்க்கு வந்துட்டான். லெடியா ஏன்டா ஒரு வார்த்தை என்ன கூப்பிடணும்னு உனக்கு தோணல, நானா சவுண்ட் கேட்டு வந்தா தான் வருவேனா? இல்லப்பா எனக்கே திடீர்னு சொன்னாங்க அப்படிதான் வந்தேன். அது மட்டும் இல்லாம உன்னை கூப்பிட்டு உனக்கு அலைச்சல் ஆயிடுச்சுன்னா அதுக்குன்னு உனக்கு உயிர் போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தெரியுமா, ஏன்னா நீ எப்பவுமே எனக்கு சொந்தம்ன்றதுனால உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சரி ஓகே நன்றி அப்படின்னு இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு டீனாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தா அவன் மொத்தமாவே அந்த மான்ஸ்டர் மாறிட்டான். லெடியா லென்ஸ்டர் இன்னொரு பக்கம் இவங்கள கிரீப்பியா பாக்குறாங்க. அவனை என்னடா இவன் பார்க்க எப்படி இருக்கான்னு. லெடியா அவன் கையில இருக்கிற அந்த சின்ன கத்தி தான் இது எல்லாத்துக்கு காரணம், அதுக்கு நிறைய கர்ஸ் இருக்கு, அதுகிட்ட இருந்து அதிகப்படியான மானம் எல்லாமே வெளிப்படுது. அதுக்கப்புறம் லெடியாவும் இதெல்லாம் ஒரு மேட்டரை அடிச்சு போட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபயர் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ண அவன் கதறான். ஒண்ணு வேணும்னாலும் அட்டாக் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா அவன் பக்கத்துல இவங்க எல்லாரும்
எல்லாரும் இருக்கிறத பாக்குறான். இவங்க இந்த இதுல இருக்கிறதுக்கு என்னால பெருசா எதுவும் சண்டை போட முடியாது. என்னுடைய சிஸ்டருக்கும் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எந்த விதமான காயமும் நான் படவிட மாட்டேன். கண்டிப்பா இன்னைக்கு உனக்கு சாவு நிச்சயம். லேடியா இதுதான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன். வாடா வாடா சண்டை போடும். அவன் அதுக்கப்புறம் காட்டு மரம் தரமா அட்டாக் பண்ண போக லேடியா உன்னோட பக்கம் அட்டாக் பண்ணதுக்காக போகிறான். ஹீரோ பேக்கப் கொடுக்கறதுக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்ண. அவ பண்ற அட்டாக்ல பயங்கரமா அவன் உடம்புல காயம் ஏற்படுது. பட் இருந்தாலுமே திடீர்னு அந்த ஷீல்டும் வந்து தடுத்துருது. அவன் திரும்ப வந்து அட்டாக் பண்ணதுக்காக பார்க்க ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய ஸ்பெல்லை பயன்படுத்தி அவனுடைய காலையை ஓரே வைக்க லேடியா உன்னோட பக்கம் தன்னுடைய ஃபயர் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ணதுல அந்த இடமே பார்த்தா மிகப்பெரிய அட்டாக்கா மாறிடுது. வெடிச்சு செதறிச்சு. பெரிய லெவல் பிளான் தான் உண்மைதான். ஆனா கண்டிப்பா அவன் இன்னமும் உயிரோட இருப்பான். ஏன்னா அவனுடைய ஆனா பவர் எல்லாமே பார்க்கும்போது கண்டிப்பா எனக்கு இம்மோர்டல் ஃபீல் தான் தோணுது. அப்ப அந்த டாஜர் அடிச்சாலே போதுமா? அவனை அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை போல. உண்மைதான். சரி விட அவனை அடிக்கலாம். ஏன்னா போய் ஓவரா பேசுவாங்க அடி வாங்கட்டும். இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா அதுக்கப்புறம் ஹெட்மாஸ்டர் அதுக்கு வந்துட்டாரு. நான் இந்த இடத்துல அரேனாவுடைய டிசைன் எல்லாத்தையுமே மாத்தி அமைக்கணும்னு சொல்லிட்டு ரிவே பண்ணலாம் வந்தாப்பா. நீங்க என்ன இந்த இடத்துல சண்டை போட்டு இருக்கீங்க? எங்களை மன்னிச்சிருங்க. இங்க நாங்க பிரச்சனை பரவாயில்ல. நாங்க தடுக்க தான் வந்தோம். புரியுது எல்லாமே பார்த்து தான் சும்மா கேட்டேன். அந்த பையன் வச்சுட்டு இருக்கிற அந்த டாஜர்ல கிரேட் ஸ்பெல்லா இருக்கிற டிரான்டின்டியன் ஷீல்டு இருக்கு. இப்போ முழுக்க அந்த ஸ்வாடோடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கான். இதனால அதிகப்படியான மானம் எல்லாத்தையுமே அவனுடைய பாடிக்கு செலுத்தது மட்டும் இல்லாம அவனை ஒரு மான்சராவே மாத்திருச்சாது. ராயல் ஃபேமிலியோடைய பாதுகாப்புல இருந்த ட்ரெஷர் அது அவன் கைக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு புரியல. லாஸ்ட் நைட் அது காணாம போகும்போது தெரியுது இவன் கிட்ட தான் இருந்திருக்கா. இப்போ இவனை நாங்க எப்படி தோக்கடிக்குது? இப்ப அவன் இம்மோர்டலா இருக்கான். அதனால அவனுடைய கடைசி மான காலியாக இருக்கும். நம்ம அவனை தொடச்சே விடாம அட்டாக் பண்ணதான் கரெக்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க அவனுடைய கையில இருக்கிற அந்த டாஜரை அவன் கிட்ட இருந்து எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கனாலே போதும். ஏன்னா அதை பில்டு பண்ணிட்டு இருக்க யாரா இருந்தாலும் அவங்களுடைய மன எனர்ஜி எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்து இது மான்சரா மாத்தோம். அவன் அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கரமான மான்சரா மாறிட்டா. ரொம்ப பெருசாயிட்டான். என்னப்பா இவன் திரும்பி பெருசாயிட்டான். இருக்கிறத விட பெருசாயிட்டான்ல. சரி நான் பாத்துக்கிறேன். லேடி அதுக்கப்புறம் போயிட்டு திரும்ப அட்டாக் பண்ணுவான். பட் இருந்தாலுமே அவன் தடுக்க அவன் முனத்தோட ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான்ல. ஆமா இப்போ லேடியோட அட்டாக் சரியா வேலை செய்ய மாட்டேது. ஒரே ஒரு வழி அந்த டாஜர் அவனுடைய கையில இருந்து எடுக்கிறது மட்டும்தான். ஏன்னா எங்களால ரொம்ப நேரத்துக்கு அவங்க கூட சேர்ந்து சண்டை போட முடியாது. டேய் கீழே இறங்கி போடா சண்டை போடுவான். ஏன்பா ஹெட் மாஸ்டர் நீ பிஸியா இல்லைன்னா எங்களுக்கு எதனா உதவி பண்ணலாம்ல? ஏய் நான் இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர்ப்பா கொஞ்சமாச்சும் மரியாதை கொடு. அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண வரதை பார்த்துட்டு ஹெட் மாஸ்டர் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஷீல்டு கிரியேட் பண்ணி உள்ள மாட்ட வச்சிருக்காரு. ஏய் குட்டி பசங்களா என் சைடு வாங்க. குட்டி பசங்களா என்ன சொன்னீங்க? எங்க பேர் டீனால அதான் சொல்றதுக்கு இப்ப டைம் இல்ல. 3 பேருமா இந்த சைடு வாங்க. முக்கியமா ஓவரா பேசுற நீ இங்க வா அப்படின்ற மாதிரி டீனா மட்டும் கூப்பிடுறான். என்னப்பா பர்ஃபெக்டா டீம் மட்டும் கூப்பிடுறிய? இதை விட்ட வேற வழி இல்ல. இங்க பாரு நீ ஆலன் கூட போயிட்டு உன்னுடைய மாணவன் நீ லிங்க் பண்ற இப்போ. அப்படியே ஓகே இங்க பாரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுது. அந்த லிங்க் எதுக்காகனா அவனை மொத்தமா கதையை முடிக்கிறதுக்காக தான். நானும் உஷாரா வந்து லிங்க் பண்ணுவேன். எதனா பண்ணமா அவனை சும்மா விட மாட்டேன். இது ஏன் உங்ககிட்ட கேட்கறேன்னா அவன் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உன்னுடைய ஐஸ் பெல் எல்லாமே கண்டிப்பா அவனை தோக்கடிக்க பெரிய லெவலில் உதவி பண்ணும். அதுக்கப்புறம் ஹீரோவும் டீனா கூட தன்னுடைய மான லிங்கை ஏற்படுத்திக்கிறான். டீனா நல்லா தானே இருக்கேன். இந்த லிங்க் மூலியமா உங்க கூட நான் ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி உணர்றேன். உன்னுடைய சப்போர்ட் கூட கண்டிப்பான்ற மாதிரி சொல்லவும் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் லிங்க் ஏற்படுத்தினதுல அவ பார்த்தா உன பக்கம் மெய் மருந்து ஹீரோ கூட இருக்கா. இதை பார்த்துட்டு லேடியாவும் போதும் நானும் லிங்க் பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஹீரோவை வந்து கட்டி பிடிக்க சொல்ல இப்படிலாம் பண்ண வேணாடி எனக்கு தெரியாது இப்படியே பண்ணுன்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் கட்டி பிடிக்க என்ன பண்றீங்க இந்த மாதிரிலாம் கூட லிங்க் பண்ணலாமா? இதை என்னால ஏத்துக்க முடியாது. அப்ப நான் பார்த்து பண்றேன் ஒரு டீனா அவங்களுக்கு அது முடிக்காது. இவன் எனக்கு மட்டும் தான். சரி விடுங்க இப்போ இருக்கிற பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணணும்ப்பா. அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. டீனா நீ ரெடியா? அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமா சேர்ந்து அட்டாக் பண்ணதுக்கு ரெடியா இருக்க. ஹீரோ ஒன்று பக்கம் ஹெட்மாஸ்டர் அவன் ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்பெல்லை பயன்படுத்தும் போது பார்த்தா டீனாவோட ஸ்பெல்ல இருந்து ஒரு மிகப்பெரிய வாய்ஸ் வந்து ஹீரோக்கு மட்டும் கேட்குது. என்ன வாய்ஸ் அது அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து ஷாக்கவே என்னடா சொல்ற வாய்ஸா? ஒன்னும் இல்ல அட்டாக் பண்ணலாம் ஒன்னா சேர்ந்து. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஐஸ் உல்ஃப் அந்த இடத்துக்கு வர வச்சிட்டாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்குமே நம்ம கிராடுக்குமே இடையில சண்டை நடக்க அந்த ஐஸ் உல்ஃப் பயங்கரமா சண்டை போறதுல அவன் தோத்து போக ஆரம்பிக்கிறான் கொஞ்சமா. ஒன்னு விட மாட்டான் அவ டீனா இப்பயே பயன்படுத்து உன்னையும் அடிப்பண்டா. அதுக்கப்புறம் அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ற பார்க்க அதுக்கப்புறம் பார்த்தா அது காணாம போயிட்டு இவன் கிட்ட வந்து பொழிச்சுன்னு ஒன்று இருக்கும். தலைவன் அதோட ஐஸா மாறிடுறான் மொத்தமா. ரெடியா? இது போனுடைய டைம். ஓகே என்னுடைய டார்கெட் அந்த டாஜர் தான். நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த இடத்துட்டு போயிட்டு அவன் கையவே லைட்டா வெட்டி விட்டுறான். அந்த டாஜர் கையில விட இன்னொரு பக்கம் நம்ம டீனாவும் தன்னுடைய இன்னொரு பவரை பயன்படுத்தி நம்ம லேடியாக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் கொடுக்குறான். என்னது? அதுதான் லீசஸோடைய சீக்ரெட் ஆர்ட் தி ஸ்கார்லாட் ஸ்பாட். அவன் அதுக்கப்புறம் மொத்தத்தை ஒரு ஷீல்டு கிரியேட் பண்ணி தடுத்து வைக்க உன்னை விட மாட்டான்டி ஃபர்ஸ்ட் உயிரோட இருக்கேன்னு பாப்போன்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த ஷீல்டை உடைப்பான். அதுக்கப்புறம் அவனுடைய பாடியில வெட்டி எடுப்பேன். அதுல இருந்து அந்த மான்சரோடைய பவத்திலுமே ரிலீஸ் ஆக இது இப்ப முடிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு ஒரு அடியா அந்த கையை வெட்டிடுவான். அவன் அதோட அப்படியே மயக்கமாயிட்டு கீழே வந்துடுவான். ஏன்னா பக்கம் ஸ்டெல்லா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இவங்க எந்த அளவுக்கு திறமையா இருக்காங்க. அவன் பத்தாத்துக்குன்னு என்னால சுப்ரீம் மேஜிக் கூட பயன்படுத்த முடியாது யூஸ்லெஸ்ன்னு நான் சொல்லிட்டேன். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு மயங்கர அந்தத்துல கை வச்சது போதும் கம்மனு என்ன மன்னிச்சிருங்க சார். ஆனா ஹீரோ பார்த்தா அப்படியே மயங்கர அந்தத்துல என்னடாச்சு? அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டுபிடிக்க அப்படிங்கப்பா இவங்க 2 பேரும் கூட என்னுடைய லிங்க் ஏற்படுத்தினால்தான் இவ்வளவு சொந்து போயிட்டேன். என்னப்பா பண்ற? இப்ப எப்படி இருக்கு? என்ன மன்னிச்சிரு என்னால தானே இப்படி நீ வாங்கிட்டேன். அந்த முட்டாள்தனமான பிரின்ஸால வந்து வளையுது. பரவாயில்ல நீ மன்னிப்பில்ல கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இல்லைன்னா கண்டிப்பா அது முழுமையா தடுத்திருக்க முடியாது அப்படின்னு ஹீரோ அவளுக்கு தடவை கொடுக்குறான். இருந்தாலும் நீ அந்த பொண்ணோட ரொம்ப க்ளோஸா இருக்காது. எனக்கு ரொம்ப வெறுப்பாகுது. அவன் என்னோட ஸ்டூடெண்ட். இதெல்லாம் நீ தப்பா நினைக்க கூடாது. லிங்கா வெறுப்பாத. நீ எனக்கு மட்டும்தான். நீ அந்த குட்டி பொண்ணு கூட ஏதோ ஒன்று பண்ணிருக்க. கிசி எதனா கொடுத்தியா? அதனாலதான் ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இல்லையே யார் அதான் சொன்னது உனக்கு? அப்ப கொடுத்துருக்கதான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. இது எல்லாமே பின்னாடி வெளியே இருந்து கேட்டுட்டு இருக்கானுங்க. என்னப்பா ஒண்ணுமே கேட்கல. ஏப்பா கேர்ள்ஸ் என்னங்க பண்றீங்க? அதுக்கப்புறம் பயத்துல எல்லாமே உள்ள போய் விட நீங்க ஒட்டு கேட்டுருக்கீங்களான்ற மாதிரி யூதங்களும் கத்த
ஆலன் கண்மூடிச்சியா என்னாச்சு அப்புறம் அந்த கிராடை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அவனுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு சரி காரன் அப்புறம் அவளுடைய ஃப்ரெண்டு அவனும் நல்லா தான் இருக்காங்க ஆமா உன்னுடைய நண்பா அந்த கிராடு அந்த விஷயத்த பண்ணும்போது நீ எங்க புடுங்கத்து போயிட்ட ஒரு விஷயத்த கூட வந்து நீ அங்க தடுக்கவே இல்லை ஒரு ஹெல்ப் பண்ணல இப்ப மட்டும் எங்க வந்தா நீ அப்படின்னு லேடி அவனை பக்கம் கேட்க அவன் சமாளிக்குது பார்க்க கடுப்புல போட்டு தியாழ்ச்சி எடுக்கிறான் என்னப்பா இங்க பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தா லேடியோட அம்மா வந்துடுறாங்க ஆலன் எப்படி இருக்கேன் பரவாயில்லையா இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் அது மட்டும் இல்லாம லீசா சொல்லு ஆலன் கிராடோடைய அந்த கேவலமான வார்த்தைகள்னால உங்களுடைய ஃபேமிலிக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய விதமான அவமானம் ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே நான் பொறுப்பேற்றுக்கிறேன் ஏன்னா நான் தான் இது எல்லாமே முழுமையான காரணமா இருப்பேன் இப்போ என்னாலதான் பிரச்சனை எவ்வளவு தூரம் வந்திருக்கு அதனால இதுக்கப்புறம் கண்டிப்பா என்னால லைனேக்கு டியூட்டரிங் வேலை பண்ண முடியாது நான் அவ்வளோ தகுதியானவெல்லாம் கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு லைனே நீ ஆலனுக்கு திரும்பியும் டீச்சரிங் வேலை பண்ணணும்ன்றது ஆசைப்படியா இல்லையா நீ சொல்ற ஆன்சரை பொறுத்து தான் இருக்கு கண்டிப்பா அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் கேட்டுக்கோ ஆலன் அவங்களுடைய விருப்பமே அதுவா இருக்கிறதுனால நீங்க இதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டு போற மாதிரி ஐடியா இருக்கக்கூடாது சரியா அது மட்டும் இல்லாம கவலைப்படாது எங்களை பொறுத்த வரைக்கும் யார் எப்படி சொன்னாலும் சரி நீ எங்களுடைய ஃபேமிலியில ஒருத்தனா தான் நாங்க பாக்குறோம் ரொம்ப நன்றி அவங்க கூட இருக்கிற ஐடியாவையும் நம்ப உன்னுடைய பார்ட்னர் தான் அவன் அப்படின்னு அவங்க சொல்ல என்ன பக்கம் டீனாக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவும் ஒரு மாதிரி ஆயிடுது இன்னொரு பக்கம் நைட் டைம்ல பார்த்தா டீனா வெளியே வந்துட்டு ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்குது ஹீரோ பார்த்துட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்க அப்புறம் நடந்த விஷயத்த எல்லாமே அவ ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா ரெடியா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க அப்பனா என்ன உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல தானே அவங்க கூட நீங்க சேர்ந்து ரொம்பவும் நல்லா சண்டை போட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கீங்க ஆனா நானும் உங்க மேல அக்கறையா தான் இருக்கேன் எனக்கு உங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்கணும்னு ஆசை ஆனா நீங்க அதை பண்ண மாட்டீங்க ஏன் என்ன பிடிக்கலையா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அழுத்தவ கேட்க இருந்தாலும் கவலைப்படுறீங்க எப்பவுமே நான் உங்க சைடு தான் உங்களுக்கு எதனா உதவி நான் என்கிட்ட சொல்லுங்க நான் கண்டிப்பா பண்றேன் அதே மாதிரி நீங்க எனக்கு நிறைய விஷயத்தை இன்னும் சொல்லி தரணும் ஹீரோவும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருமே ஒரே மாதிரி தான் பாக்குறேன் டீனா அதனால ஒருத்தருக்கு மட்டும் தனித்துவமா ஸ்பெஷல் கொடுத்துட்டா மத்தவங்க எல்லாரும் வருத்தப்படுவாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால ஃபீல் பண்ணாத நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் எல்லா விதமான விஷயத்தையும் நான் சொல்லி கொடுக்குறேன் என்ன நீ பலசாலி ஆகிறதுக்கு சரி வா கிளம்புவோம் ரொம்பவும் நைட் டைம்ல இப்படிலாம் இருக்குது ரொம்ப நல்லது இல்லை எல்லாத்தையும் கடந்து போகணும் அவங்க எல்லாருமே உன்னுடைய நண்பர்கள் சரியா அதை புரிஞ்சுக்கணும் நடந்துக்கும் ஓகே எசன்ஸ் அப்படின்ற மாதிரி அவளை சொல்ல அதோட இந்த தெளிவு சொல்ல முடிக்கிறாங்க சரிங்க சேர்ந்து வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கு நாள் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணணும் சரிங்க சம்பந்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்